பல்ல பிரஷ் பண்ணா பல்லு நல்லா இருக்கும், மண்டைய பிரஷ் பண்ணா என்ன நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது எனக்கும் இருந்துச்சு. பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் நண்பர்களே. எனக்கு ஆக்சுவலாக நிறைய டேண்ட்ரஃப் இருந்துச்சு அண்ட் செபோரிக் டெர்மட்டிஸ்ன்ற அந்த பேட்சா அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டும் இருக்கும் வெள்ளை வெள்ளையா. என்னதான் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு நான் யூஸ் பண்ணி வந்தாலும் என்னால் ப்ராப்பராக முடி அதிகமாக வச்சுக்கிட்டு எஸ்பெஷலி பின்னாடி ட்ரீட் பண்ண முடியலன்றதுக்காக தான் நான் ட்ரிம்மே பண்ணேன். நான் ரீசெண்டாக ஒரு கிளினிக்கு ஹேருக்காக கன்சல்டேஷன் போயிருந்தேன். அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு சீரமை கையில் அப்ளை பண்ணாமல் ப்ரஷ்ல ட்ரிப் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணுங்க அந்த ஸ்கேல்ப் ஏரியாலன்னு சொல்லியிருந்தாங்க. அது யூஸ் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ஏதோ லைட்டாக கன்வீனியன்ட்டாக இருந்தது. கை யூசேஜ் கம்மியாச்சு, பிரஷோட பிரிசஸ் கரெக்டாக அந்த ஸ்கேல்ப் ஏரியாவுக்கும் போச்சு. சரி, இதே மாதிரி நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு போடுறப்பே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவை அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல எனக்கு இச்சிங் அதிகமாக இருக்கும், டேண்ட்ரஃப் பேட்ச் அதிகமாக இருக்கும். இந்த பிரஷோட பிரிசல்ஸ் மேலே ஒரு கெட்டகோனசல் ஷாம்பு வச்சு டேரக்டா அந்த இடத்த வந்து லைட்டா ஜென்டில் மசாஜ் போட்டு தேய்க்க கூடாது, வச்சு நவுத்து மெல்லினமான முறையில் அந்த டார்கெட்டட் ஸ்கேல்ப் அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்றது ரொம்ப சாஃப்டான பிரிசல்ஸ் உடைய பிரஷ். இது ஆக்சுவலா ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கின பேம்பு பிரஷோ எதுவோ. இப்போ ஒரு வாட்டி கெட்டகோனசல் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்றேன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அடுத்த வாட்டி வரப்ப சாலிசிலிக் ஆசிட் உடைய ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுவேன். சாலிசிலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலர்ல ஃபிளேக்ஸா உதிருது தெரியுமா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி நான் இடத்துல பார்த்தேன். நானுமே இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஆக்சுவலா நல்ல சேஞ்சஸ் தெரியுது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த பின்னாடி ரீஜியன்ல ஒரு மாசம் அப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்ளைங் கெட்டகோனசல் ஷாம்புவா இருக்கட்டும் இல்ல சாலிசிலிக் ஷாம்புவா இருக்கட்டும், இது அப்படியே கம்மி பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா இவ்வளவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது மேபி, ஏன்னா ஈஸியா ஸ்கேல்ப் அச்சீவ் பண்ணிடலாம். பட் லாங்கா ஹேர் இருக்கவங்களுக்கு, முடி அதிகமா இருக்கவங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி ஸ்கேல்ப் அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், சீப்பை வச்சு. ஸோ ஐ கெஸ் அவங்களுக்குலாம் இந்த பிரஷ் ஐடியா லிட்டில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட போறீங்கன்னா இது அட்வைசபிளா இல்லையா இல்ல நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளா இந்த வீடியோ எடிட் பண்ணி என்னோட டிராஃப்ட்ல அதிக ஜிபியோட இருந்தது. ஆக்சுவலா யூடியூப்ல ஹேர் கேர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போடலான்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இப்போ இதுல லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டதால சரி ஸ்டோரேஜாவது ஃப்ரீ பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இங்கேயே போஸ்ட் பண்ணிட்டேன். பாய் நண்பர்களே, மண்டபத்திரம்.